இன்றைய நாள் ஒரு இனிமையான நாள், ஒரு முக்கியமான நாள். தமிழக அரசியல்ல இன்றைய நாள் ஒரு குறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள்னு சொல்ல வேண்டியிருக்கு. இது தமிழ்நாடு மட்டும் இல்லை, மேபி முழு இந்தியா கூட தமிழகத்தை திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாளாக ஆகலாம். அது 2026 எலெக்ஷனில் கண்டிப்பாக தெரியும். இன்னைக்கு விகடன் அவங்களுக்கும் வாய்ஸ் ஆஃப் த காமன்ஸ், விகடன் திரு ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கும் வாய்ஸ் ஆஃப் த காமன்ஸ் அர்ஜுன்ஜிக்கும் இன்னைக்கு ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒரு நாள். இப்படி ஒரு விழாவை நடத்தி அண்ணல் அம்பேத்கர் அவர் நம்ம இந்திய மண்ணில் பிறந்ததுக்கு நம்ம எல்லாரும் அவரோட அதே மண்ணில் பிறந்ததுக்கு நம்ம எல்லாருமே கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு அவர் யோசிச்சு பாருங்க, அவர் மாண்டு 70 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஒரு 70 வருஷம் கிட்டத்தட்ட அவர் சொல்லி ஒரு 80-90 வருஷம் ஆயிருக்கும் இந்த கொள்கைகளை. அவ்வளோ வருஷங்கள் கழிஞ்சும் அவர் அப்ப சொன்ன கொள்கைகளும் இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல இன்னும் ரிலவெண்டா இருக்குன்னா அப்ப எந்த அளவு அவர் ஒரு கிரேட் பாலிட்டிஷியன், கிரேட் திங்கரா இருப்பாங்கன்றது நம்ம யோசிச்சு பார்க்கணும். அவரை நம்ம எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒருத்தரை கரெக்டா இன்னைக்கு அதுவும் நீங்க யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு இவ்வளோ தலைவர்கள் இருந்தும் இந்த ஒரு அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட ஒரு புக் ரிலீஸ்க்கு தளபதி விஜய் அவர்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே தாவேக்காக்கு ஒரு பெரிய வெற்றி. அது மாநாடுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம், இது அடுத்து இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு அவர் தளபதி விஜயோட ஸ்பீச் எப்போதும் போல மாஸ். அவர் இன்றைய நாளை இன்றைய நாள் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அவர் வச்ச கோரிக்கை இன்னைக்கு நாளை நேஷனல் டேவா அனௌன்ஸ் பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அது ஒரு முக்கியமான கோரிக்கைன்னு நினைக்கிறேன். அப்புறம் மற்ற மாநாட்டில் பேசின அதே கொள்கைகளையும் நிறைய திருப்பியும் ஹி இன்சிஸ்டட், லைக் ஈக்குவாலிட்டி எல்லாமே பேசினாரு. அது இப்போ அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு, ஒரு கொள்கைகளை மக்கள் கிட்ட திருப்பி எடுத்து சொல்லிட்டே இருக்கணும். எப்படி சொல்லணும்னா, ஒரு செடிக்கு எப்படி தினம் தண்ணி ஊத்திட்டே இருக்கும் அந்த மாதிரி எடுத்து சொல்லணும். அது மாதிரி இப்போ தளபதி அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்களோட கொள்கைகளை சொல்லும் போது அது ரீச் எப்படி இருக்கும்ன்றது நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு சின்ன குழந்தைலேருந்து ஒரு வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே போய் சேரும். இது ஒரு பெரிய விஷயம். அண்ட் எந்த கட்சியுமே பண்ணாத வகை ஒரு பெண்ணா நான் ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். 2 பெண் தலைவர்களை கொள்கை தலைவர்களா சூஸ் பண்ணியிருக்காரு. நம்ம வேலு நாச்சியார் அவர்களையும் அஞ்சலி அம்மாலையும் அவங்க கொள்கைகளையும் எடுத்து கட்சிக்கு வழிநடத்த எடுத்திருக்காரு. ஸோ இது ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அம்பேத்கர் அவர்களை ரொம்ப நாளாக ஒரு தலித் மக்களுக்கான தலைவர்ன்ற மட்டும் ஒரு தனிப்பட்டு ஒதுக்கிட்டாங்க. அது ஒருத்தர் தான் வாழ்நாளையே, அதான் உலகத்திலேயே பேசப்படக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறவரை ஏன் இந்தியர்கள் மட்டும் இப்படி தனிப்பட்டு ஒரு இதுக்குன்னு தனியாக ஒதுக்கணும்? இது ரொம்ப நம்மளை இது பண்ணிக்கிற மாதிரி அவரை கொண்டாட வேண்டிய ஒருத்தரை, நம்ம எல்லாருமே ஏத்துக்கக்கூடிய ஒருத்தரை தனிப்பட்டு ஒரு இடத்துல ஒதுக்குற மாதிரி ஆயிடுது. அது அதை எரேஸ் பண்ணி ஒரு நியூ இதை ஃபார்ம் பண்றதுக்கு தான் இன்னைக்கு ஒரு பெரிய விழாவை நீங்க கரெக்டா ஒரு கேள்வி கேட்டீங்க. அந்த மாதிரி ஹி இஸ் அ லீடர் ஃபார் ஆல் அப்படின்ற ஒரு கரெக்டான தலைப்பு வச்சிருக்காங்க. ஸோ அது ரொம்ப, ஏன்னா சமத்துவம்ன்றது எல்லாருக்கும் தேவைதானே. பெண் உரிமைன்றது எல்லா குடும்பங்கள்லயும் பெண்கள் இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, எல்லாருக்குமே தேவைதானே. ஜாதியின்மைன்றது எல்லாருக்குமே உண்டு தானே. இது கண்டிப்பா he is a leader for all and I think they have named it very correct. இந்த புக் ரிலீஸ் சொல்லும்போது திருமாவளவன் சார் பங்கேற்பாரா இல்லை வரலன்னு சொல்லி ஒரு கருத்துகள் எழுந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு சபை நாகரீகத்தோட ஒரு பதில் விஜய் சாரே முற்றுப்புள்ளி வச்சுட்டார். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த கேள்வி வரலையேன்னு நினைச்சேன். ஸோ கண்டிப்பா ஐ திங்க் அகெயின் இதில் தளபதி விஜய் அவர்கள் அவரோட லீடர்ஷிப்பை கொண்டு வந்திருக்காரு.
அதான் அவர் எப்போவுமே சொல்கிறது வந்து டோன்ட் கோ ஃபார் ஹேட் ஸ்பீச். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? டோன்ட் கோ ஃபார் ஹேட் ஸ்பீச். நம்ம ஒருத்தரை சொல்லிட்டு பழி இங்கேயும் அங்கேயும் போட்டுட்டு அதை வந்து ஒரு அரசியல் பண்ணி அதில் என்ன இருக்கு? மக்களோட நலனை யோசிக்கணும், அதுதான் அரசியல். மக்களை எப்படி முன்னேற்றணும், தமிழ்நாடு எங்கே இருக்கணும், இந்தியா மேப்பில் தமிழ்நாடோட ஜிடிபி எங்கே இருக்கணும், குளோபல் லெவலில் தமிழ்நாடோட ஜிடிபி எக்கனாமிக் வளர்ச்சி எங்கே இருக்கணும், அதுதான் நம்ம திங்கிங்காக இருக்கணுமே தவிர இவங்க அப்படியே. ஸோ யூ கேன் see that he is walking the talk. he is a perfect leader. தமிழ்நாடு வந்து இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்த ஒரு தலைவர் அவர்னு நான் ஆணித்தனமாக சொல்லுவேன்.